பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர், ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை நேரில் சென்று வாங்க சிரமப்படுவதால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து பொருட்களையும் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வழங்க தாயுமானவர் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னையில் இத்திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம். கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இத்திட்டத்தின்படி ஏறக்குறைய 35,000 நியாய விலை கடைகள் மூலம் 70 வயதிற்கும் மேற்பட்ட 20 லட்சம் முதியோர், 1,27,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவர். இவர்களுக்கு மாதந்தோறும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 9 முதல் 11ஆம் தேதி வரை விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வுகளுக்கான உத்தேச தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் தாள் நவம்பர் 11ஆம் தேதியும் 2வது தாள் நவம்பர் 2ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வடமாநில தொழிலாளியின் 6 வயது மகன் கரடை தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அருகே உள்ள பேவர்லி எஸ்டேட் பகுதியில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சர்போத் என்ற நபர் குடும்பத்துடன் தங்கி தேயிலை தோட்டத்தில் பணி செய்து வந்தார். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது சர்போத்தின் 6 வயது மகனை கரடி தாக்கி இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதில் படுகாயமடைந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கரடி தாக்கி சிறுவன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கண்காணிப்பு விழிப்புணர்வு பிரிவின் டிஜிபியாக இருந்து வந்த பிரமோத்குமார் குடிமக்கள் பாதுகாப்பு பிரிவின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்த ஆயுஷ்மணி திவாரி தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல ஊர்காவல் படை பிரிவின் ஐஜியாக இருந்த ஜெயஸ்ரீ மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமாரை சிபிசிஐடி டிஐஜியாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரு ஆளுக்கு 11,000 ரூபாய். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய 11,000 ரூபாய் கேட்டதாக கோயில் ஊழியர்களிடம் கேரள பக்தர்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசனம், பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் என 3 வரிசைகளில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து தரிசனம் செய்ய வந்த ஒரு குடும்பத்தினரிடம் கோயில் பணியாளர் ஒருவர் சண்முகவிலாஸ் மண்டபம் வழியாக தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல தலா 11,000 வீதம் 4 நபர்களுக்கு 44,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சண்முகவிலாஸ் மண்டபம் வழியாக சிலரை மட்டும் அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் சக பக்தர்கள் கோயில் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். கேரள பக்தர்களிடம் சாமி தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல கோயில் ஊழியர்கள் பணம் கேட்டது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக திருப்பூருக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் பேசிய முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சூப்பர் ஹிட் ஆனதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்றதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தருமாறு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினார் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. முன்னதாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவசாயிகளை பழிவாங்கும் அரசாக திமுக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு, அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த ராயக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றார். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக திமுக செயல்படுவதாக இபிஎஸ் விமர்சித்தார். திமுக ஆட்சியை அகற்றவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஜெயலலிதாவுடன் தனது புகைப்படத்தை வைத்து எல்.கே. சுதீஷ் பதிவிட்டது குறித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஜெயலலிதா தான் தனது ரோல் மாடல் என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் பிரேமலதாவின் புகைப்படத்தை இணைத்து தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கமளித்த எல்.கே. சுதீஷ், ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் சிங்கப்பெண்கள் என்பதால் பகிர்ந்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து சென்னையில் பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல ஒரே ஒரு ஜெயலலிதா தான் என்றும் அவர்தான் தனது ரோல் மாடல் என்றும் கூறினார். என்னிடம் ஒரு முறை நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல கேட்டாங்க, அரசியலில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று. அப்போ நான் தெளிவாக சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். விஜயகாந்தின் புகைப்படத்தை மற்றவர்கள் பயன்படுத்த தடை விதித்தது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு, எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும், சொல்றவங்க கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கொள்ளாமல் சமூக வலைதளத்தில் மட்டும் அவரது புகைப்படத்தை பயன்படுத்தவே தாங்கள் தடை விதித்ததாகவும் அவர் கூறினார். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என்று அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜயை சந்தித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் செய்யப்படும் என்று விஜய் தெரிவித்ததாக போராட்டக்காரர்கள் கூறினர். எங்கள் பணி நிரந்தரத்தையும் இந்த கான்ட்ராக்ட் ராம்கி கான்ட்ராக்ட் போகிறத பற்றியும் அதிகமாக கேட்டேன். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய், தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் நடவடிக்கை என்றும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க இரவு பகலாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் அறப்போராட்டத்தை தாவேகா முழுமையாக ஆதரிப்பதாகவும் விஜய் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும், அவர் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவார். ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில்ல? ஐயோ அப்படியே அப்போ கட்சி கலைஞ்சிருமா, அப்போ ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி போயிடுவோம். டேய்
செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்கள் தனியாக தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும் அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போகுது. கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. தன் மீது வழக்கு போட்டு மிரட்டிய போதும் என்ஐஏ சோதனை நடத்திய போதும் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்தார். வாக்கு திருட்டு புகாரில் எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டம், மனைவியின் சடலத்தை பைக்கில் கட்டி சுமந்து சென்ற கணவன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். வாக்காளர் பட்டியலில் நடந்த குளறுபடிகளை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். ராகுல் காந்தி தலைமையில் நடந்த இந்த பேரணியில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட 25 கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா, செல்வ கணபதி, தமிழச்சி தங்கபாண்டியன், ஜோதிமணி உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் வாக்கு திருட்டு என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். பேரணியாக சென்ற எம்பிக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் காவல்துறை தடுப்புகளை தாண்டி குதித்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இஸ்லாமிய கல்லறை மீது ஏறி பஜ்ரங் தள் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் சேதப்படுத்திய காட்சிகளே இவை. அந்த மாநிலத்தின் பதேபூர் பகுதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு மேல் இஸ்லாமிய கல்லறை கட்டப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட பாஜக தலைவரான முக்கல் பால் வீடியோ ஒன்றை வெளியிட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து இந்து அமைப்பினர் அந்த கல்லறைக்கு ஆயுதங்களுடன் சென்று சேதப்படுத்தினர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இருப்பினும் இந்து அமைப்பினர் தாக்குதலை தொடர்ந்தனர். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். யாரும் உதவிக்கு முன்வராததால் சாலை விபத்தில் உயிரிழந்த மனைவியின் உடலை கணவன் இருசக்கர வாகனத்தில் கட்டி எடுத்து சென்ற அவலம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கொரடி பகுதியில் வசித்து வந்த தம்பதி அமித் யாதவ் மற்றும் யாராசி ஞாயிற்றுக்கிழமை மோர்படா பகுதியில் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் மனைவி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை எடுத்து செல்ல கணவன் பலரிடம் உதவி கோரியுள்ளார். ஆனால் யாரும் முன்வராததால் விரக்தியடைந்த அமித் யாதவ் தனது இருசக்கர வாகனத்தில் மனைவியின் உடலை கட்டி தனது சொந்த மாநிலமான மத்திய பிரதேசத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். நாக்பூர் ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது அவர் நிற்காததால் விரட்டிச் சென்று பிடித்தனர். உடற்கூறாய்வுக்காக உடல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மனதை உலுக்கும் இந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் கொலை செய்வது எப்படி என யூடியூபை பார்த்த மனைவி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த சம்பவம் தெலங்கானாவில் அரங்கேறியுள்ளது.
தெலங்கானா மாநிலம் கரீம்நகரைச் சேர்ந்தவர் ஜலவேணி சம்பத். துப்புரவு பணியாளரான இவர் குடித்துவிட்டு மனைவி ரமாதேவியிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் மாவு வியாபாரம் செய்து வந்த ரமாதேவிக்கு ராஜையா என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. எனவே கணவரை கொலை செய்ய திட்டம் போட்டவர் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் கொலை செய்வது எப்படி என யூடியூபில் தேடியுள்ளார். அதன்படி காதில் பூச்சி மருந்தை ஊற்றி கொலை செய்யலாம் என ராஜையாவிடம் கூற அவரும் அவரது நண்பரும் ஜலவேணி சம்பத்தை மதுக்குடிக்க அழைத்துச் சென்று காதில் மருந்தை ஊற்றி கொலை செய்துள்ளனர். ரமாதேவி மீது சந்தேகம் ஏற்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உண்மை அம்பலமான நிலையில் ரமாதேவி, ராஜையா, அவரின் நண்பர் ஸ்ரீனிவாஸ் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்தனர். உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிலவி வரும் சூழலில் அதனை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனை வரவேற்பதாக இந்தியா அறிவித்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்ததாகவும், இந்த நெருக்கடியான சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டுமென வலியுறுத்தியதாகவும் கூறினார். இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, போரை விரைவாகவும் அமைதியான முறையிலும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய அவசியம் குறித்து இந்தியாவின் விருப்பத்தை தெரிவித்ததாகவும், அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என உறுதியளித்ததாகவும் கூறியுள்ளார். காசாவில் உயிரிழந்த 5 ஊடகவியலாளர்கள், அமெரிக்காவில் உருக்காலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்த நிலையில் பாகிஸ்தானின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அஞ்சமாட்டோம் என இந்தியா பதிலளித்துள்ளது. புளோரிடாவில் பேசிய பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர், சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை ஏவுகணைகளை ஏவி அழிப்போம் என்றார். மேலும் பாகிஸ்தான் ஓர் அணு ஆயுத நாடு என்றும் தாங்கள் வீழ்த்தப்பட்டால் அமெரிக்காவுடன் இணைந்து உலகத்தையே பாதியாக்கி விடுவோம் என எச்சரித்தார். இதற்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சரகம், அணு ஆயுதங்களை வைத்து வெற்று மிரட்டல் விடுப்பது பாகிஸ்தானின் வழக்கமான செயல்தான் என தெரிவித்துள்ளது. மேலும் பொறுப்பற்ற நாட்டிடம் அணுசக்தி இருப்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம், தீவிரவாதிகளுடன் இணைந்து செயல்படும் நாட்டிடம் அணுசக்தி இருப்பது குறித்து உலக நாடுகள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் நட்பு நாட்டிலிருந்து இதனை அசீம் முனீர் கூறியுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியா ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்து மிரட்டாது என்றும் தங்கள் நாட்டு பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு அருகிலிருந்த கூடாரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் மற்றும் ஒளிப்பதிவாளர், ஓட்டுநர் என 5 பேர் உயிரிழந்தனர். இதற்கு ஊடக அமைப்புகளும் அல் ஜசீரா நிறுவனமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், ஊடகவியலாளர் என்ற போர்வையில் இஸ்ரேல் மக்கள் மீதும் ராணுவம் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹமாஸ் குழுவின் தலைவர் அனஸ் அல் ஷரீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் எக்ஸ் தளத்தில் விளக்கமளித்துள்ளது. தீவிரவாதத்திற்கான கேடயம் ஊடகம் இல்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. முன்னதாக அனஸ் அல் ஷரீப் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பத்திரிகை சுதந்திர குழுவும் ஐநா வல்லுநர்களும் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள உருக்காலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தின் காட்சிதான் இது. தென்மேற்கு பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிட்ஸ்பர்க் நகரில் இயங்கி வரும் தனியார் உருக்கு ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து ஆலையிலிருந்து வெளியேறிய கரும்புகையால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இதனையடுத்து ஆலைக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த வெடிவிபத்தில் ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மெக்சிகோ நாட்டில் பெய்த கனமழையால் அந்நாட்டு விமான நிலையம் மூடப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மெக்சிகோ நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன.
இந்நிலையில் மெக்சிகோ நகரில் உள்ள பெனிட்டோ ஜுவரஸ் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளம் மற்றும் விமான நிலைய வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விமான நிலையத்தின் கார் பார்க்கிங், பயணிகள் காத்திருக்கும் அறை, ஓடுதளம் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடுவதாக அதிகாரிகள் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ராட்சத பம்புகளால் மழை நீர் வெளியேற்றப்பட்டது. சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு சில ஓடுதளம் மட்டும் திறக்கப்பட்டு விமான சேவை தொடங்கப்பட்டது. ஸ்பெயின், குரேஷியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் கடும் வெயில் காரணமாக காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் அருகே உள்ள மென்ட்ரிடா வனப்பகுதியில் கடந்த 2 வாரத்திற்கு முன் காட்டுத்தீ ஏற்பட்டது. அருகே உள்ள குடியிருப்புகளுக்கும் தீ பரவி வரும் நிலையில் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்த விபத்தில் சிக்கி 98 விழுக்காடு தீக்காயமடைந்த நபரை மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதேபோன்று போர்ச்சுகல் நாட்டில் டிரான்கோசோ நகரில் 3 இடங்களில் காட்டுத்தீ பிடித்துள்ளது. 2000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குரோஷியா நாட்டின் ஜெசினைஸ் நகரின் அருகே உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிக்கு பரவாமல் தடுக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் அவர் டெல்லியில் உள்ள காப்பகத்தில் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதில் மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் உடல்நலம் மேம்பட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என்று மருத்துவர்கள் சான்றளித்ததும் நேரில் ஆஜர்படுத்துவதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். அரசியல் தலைவர்கள் மற்றும் சக திரைத்துறையினர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகரிடம் கேரள சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மலையாள திரையுலகில் பிரபல வில்லன் நடிகரான விநாயகன் தனது சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் கூறுவதன் மூலம் அவ்வப்போது சர்ச்சையில் சிக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் அண்மையில் இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் கேரள திரைப்பட மாநாட்டில் பேசிய கருத்து தொடர்பாக விநாயகன் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டிருந்தார். இதேபோன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி, பாடகர் சுதாஸ், பெண் பத்திரிகையாளர் உள்ளிட்டோர் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக விநாயகன் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த வழக்குகள் தொடர்பாக நடிகர் விநாயகனுக்கு சைபர் கிரைம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி நேற்று கொச்சியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விநாயகன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரிடம் அரை மணி நேரம் விசாரணை நீடித்தது. நடிகை நிதி அகர்வால் தனியார் நிகழ்ச்சிக்கு அரசு வாகனத்தில் பயணித்த வீடியோ சர்ச்சையான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கழகத் தலைவன், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமுல்லு உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை நிதி அகர்வால். தமிழ், இந்தி, தெலுங்கு மொழிகளில் நடித்து வரக்கூடிய நிதி அகர்வால் ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். ஆனால் அவர் சென்ற கார் ஆந்திர மாநில அரசு பணிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வாகனமாக இருந்ததால் சர்ச்சையானது. அரசு வாகனம் எப்படி நடிகையின் தனியார் நிகழ்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்று பலரும் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய நடிகை நிதி அகர்வால் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசு வாகனம் வேண்டும் என்று தான் கேட்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். விழா ஏற்பாட்டாளர்களே வாகனத்தை தனக்கு ஏற்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.